அண்மை செய்தி, ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு சீனாவிற்கு சென்றடைந்திருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே முக்கியமான இருதரப்பு சந்திப்பு நடைபெறவுள்ளது. கடந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமரின் சீன பயணத்தில் இது சிறப்பிடம் பெறுவதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்நிலையில் சீனாவை பிரதமர் நரேந்திர மோடி சென்றடைந்திருக்கிறார். உலக வர்த்தகத்தில் அமெரிக்கா விதித்திருக்கும் அதிகபட்ச இறக்குமதி வரிகள் காரணமாக ஆசிய சக்திகள் ஒன்றிணைய முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு பகுதியாகவே இந்திய சீன உறவுகள் புதிய பரிமாணத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறும் நிலையில் அவருக்கு அந்த பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருப்பதையும் நாம் காட்சிகளில் பார்க்கிறோம். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே முக்கியமான இருதரப்பு சந்திப்பும் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் சீனாவை சென்றடைந்திருக்கிறார் இந்திய பிரதமர் மோடி. காட்சிகளில் பார்க்கிறோம். மோடி ஷி ஜின்பிங் சந்திப்பில் பொருளாதார ஒத்துழைப்பு, வணிக நெருக்கடி, பிராந்திய பாதுகாப்பு, எல்லைச் சூழல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவின் தியான்ஜிங் நகரில் இன்றும் நாளையும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் அதில் பங்கேற்பதற்காக சீனாவை சென்றடைந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு தற்போது சீனாவை சென்றடைந்திருக்கிறார். இந்த பயணத்தின் முக்கியத்துவம் என்ன ராஜீவ்? அதாவது 4 நாட்கள் அரசு முறை பயணமாக ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி ஜப்பான் நாட்டுக்கான 2 நாட்கள் அரசு முறை பயணத்தை முடித்துவிட்டு தற்போது ஜப்பானிலிருந்து தனி விமானம் மூலம் ஜப்பான் சென்றிருக்கின்றார். அங்கு தற்போது அவருக்கு சிறப்பான வரவேற்பு, ஜப்பானில் பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. 3:30 மணி அளவில் சீனாவில் இருக்கக்கூடிய தியான்ஜிங் சர்வதேச விமான நிலையத்தில் அவருக்கு அவர் தரையிறங்கிய அவருக்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு பல்வேறு முக்கிய தலைவர்களையும் அவர் சந்தித்து பேச இருக்கின்றார். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு அந்த கல்பான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா துருப்புகளுக்கிடையே ஏற்பட்ட அந்த மோதலுக்கு பிறகு சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவுக்கு பிரதமர் மோடி அங்கு சென்றிருக்கின்றார். அங்கு ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலும் அவர் பங்கேற்க இருக்கின்றார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. மட்டுமல்லாமல் நாளை மற்றும் நாளை மறுநாள் அந்த ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு சீன அதிபர் ஜின்பிங், அதே போல ரஷ்ய அதிபர் புடின் உள்ளிட்ட மற்ற இந்த ஒத்துழைப்பு நாடுகளுடைய அதிபர்களுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கு எதிராக அமெரிக்கா இந்தியாவுக்கு அந்த கொள்முதலுக்கு 50% இறக்குமதி வரியை விதித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பிரதமர் மோடியினுடைய இந்த சீன பயணம் சர்வதேச அளவிலும் கவனத்தை ஈர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜீவ்.